தெரியல தெரியலடா தெரியல இப்ப மடி வர சிரிக்காம நீ மண்ணு கம்முனு பழனிப்பா மணி வார்த்தை தெரியலடா
புராணம் இந்த உலகத்தில் கற்றுத்த பேரு ஐயா திதில் அவனசன் பார்க்க இந்த தெரு மாமத பேர் கேள்வி திதில் அவனசன் பார்க்க ஐயா கோதிலா சபர்வாத கும்பிட வருகிறேன் வந்து கட்டிய காரத்தாய்
ஐயா மயிலாடுவாரத்திலே ஒய்யாக போற பொண்ணு மயிலாடுவாரத்திலே ஒய்யாக போற பொண்ணு ஒய்யாக போற பொண்ணு மயிலாடுவாரத்திலே ஒய்யாக போற பொண்ணு மயிலாடுவாரத்திலே ஒய்யாக போற பொண்ணு ஒய்யாக போற பொண்ணு ஒய்யாக போற பொண்ணு ஐயா காக்கிராட்டக்காரன் ஏத்தகமட்ட பைரவதி அவ சுத்தமாமதி அன்பார்ந்த சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியவருக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றேன். நீ நல்லபடியாக வாழ வேண்டும். ஆகட்டும். என்ன லைட் வரும்? லைட் வரும். என்ன ஜனக்கூட்டம்? கூட்டம். ஒண்ணு விளக்க முடியல. ஒண்ணும் விளக்க முடியல. ஆமா. இது என்ன நகரம்? ஓ, என்ன ஊர்? இதோ விளந்தை கிராமம். இந்த கலந்த நன்னகரத்தில் என்ன என்ன லைட் வரும்? ஆமா. அப்பா, ஓ, இந்த கலந்த நன்னகரத்தில் என்ன இடத்தில்? இந்த அகிலாண்ட கோடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சக்தி ஒன்று சமீபத்தில் நின்று நின்று காட்சி தரக்கூடிய காட்சி தரக்கூடிய அந்த உமா மகேஸ்வரி அந்த மகமாரி அம்மன் அந்த மகமாரி அம்மனுக்காக ஏய். இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க கூடி ஒருமிக்க கூடி அந்த அம்மனுக்காக கப்பு கட்டி காப்பு கட்டி அந்த அம்மனை அலங்காரம் செய்து அலங்காரம் செய்து ஆறாவது அபிஷேகம் முடித்து ஆராதனை அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து அலங்காரம் செய்து ஏழிலே அமர வைத்து ஏழு அமர வைத்து அந்த மாரியம்மன் அந்த ஊர்வலம் வந்து கொண்டே இருக்கிறது. வீதி விழா வந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த வீதி விழா வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா. அந்த மகமாலை திருவிழா முன்னிட்டு ஆஹா. அந்த அம்மனுக்கு கூழ் ஊத்துத்தாங்க. அந்த சித்திர வருடமரப்பு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஆமா. அந்த அந்த லட்சதீபம் திருவிழா முன்னிட்டு ஆஹா. அந்த மகமாரி அம்மனுக்காக ஆ. இரண்டிரவு இரண்டு நாடகம் இன்று இரவு இன்று இரவு நாளை இரவு நாளை இரவு ஆமா. நாடகம் நடத்தும் என்று ஆ. தாம்பல வழியில தாம்பரம் வழியில நாடக நடிகர் நாளை நடிகர் ஆட்டக்காரர் ஆட்டக்காரர் நடிக திலகம் பெரு கூத்தாடி ஆ. அப்ப எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? ஆணட்டு பெண் 16 பேர் ஆண்கட்டி பெண்ணடி 16 பேர் வந்துக்கிறீங்க. ஆமா அந்த 16 நாள் கெட்ட நாளை குறிக்கிறது. ஆமா. ஒண்ணு குறைக்கலாம்னு பாக்குறேன். ஐயோ குறைச்சா அது நடுப்புல போய் சேரும். அதுல 17 இருக்கட்டும். ஆ. ஒரு ஆளை தேடி வரேன். நீ ஆளை தேடி வர நான் பல வருஷமா வேலை தேடி வரேன். அப்ப வேலை தேடி வரனா எனக்கு இந்த ஆள் தான் எனக்கு ஏய் 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 பேசாத இரு. கூட்டு மேல கம்பெனி பேச விட உட்கார். அடோ. ஆமா. உட்கார் கீர்த்தனா உட்கார். இரு சைடுல பேச இரு. ஏய் மனோ திருப்பதி மெதியா பாதம் திருப்பதி மெதியா பாதம் சிவனடி வணங்காச்சி தண்ணி சிவனடி வணங்காச்சி இணை சொல் கேளார்க்காது இந்த இணைய சொல் கேளாய்க்காது பருப்பிலே வளர்ந்த தந்தி அது பருப்பிலே வளர்ந்த தொந்தி இருப்பவருக்கு இயக்கணும் ஈர்ப்போருக்கு இயாக்கணும். ஏய் 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 பேச இரு இல்லைன்னா விளக்க புரியுதா? அந்த அதை இருக்க மாட்டேன். சுதியாரங்களை என்ன பண்றது? ஆனால் இல்லைன்னா விளக்க புரியுதா? ஒண்ணு விளக்க முடியல. மனோ இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் 6 அறிவு ஒரு மனிதனா பிறந்து விட்டால் 6 அறிவு 6 அறிவு இருக்கணும் இருக்க வேண்டும். இங்கே உட்காந்து பேச விஷயமா முதல்ல இங்கே ஆனா
காட்டுல வாழக்கூடிய விலங்குக்கு 5 அறிவு. அந்த காட்டிலே வாழக்கூடிய ஜீவனுக்கு 5 அறிவு. அப்ப அதுல ஒரு ஜீவன் ஒரு குள்ளநரியா. ஓஹோ 5 குள்ளநரி என்ன படிச்சா ஆ. ஒரு நாள் கூட்டம் போட்டு மீட்டிங் பேசுதா. அது ஒரு நாள் கூட்டம் போட்டு மீட்டிங் பேசு. அது என்னன்னு பேசுதா. அது என்னன்னு பேசு. ஐயா ஆ. இத்தனை நாளா நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சது, கிடைச்சது. ஆகாரம் கிடைச்சது. ஆமா. ஆனா இன்னைக்கு பார்த்து நம்ம வயிற்றுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இன்னைக்கு ஆகாரம் கிடைக்கலையே. அப்படி 5 குள்ளநரா படிச்சா ஆ. ஒரு நாள் சுடுகாட்டு வழியா நடந்து போச்சுக்கலாம். அது அன்றைய தினம் அது சுடுகாட்டு வழியா போகிறது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பணத்தை புதைச்சு புதுமாலையா போட்டு மூடிக்கிறாங்க. மூடி வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த 5 குள்ளநரி பாதிச்சா ஆஹா ஆஹா ஆ. நம்ம வயிற்றுக்கு இன்னைக்கு ஆகாரம் கிடைத்து விட்டது. இன்னைக்கு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கிடைத்து விட்டது. இன்னைக்கு வயிறார சாப்பிட வேண்டும். நம்ம வயிறாட சாப்பிட வேண்டும். அப்படி 5 குள்ளநரி போயிட்டு அந்த அந்த பணத்தை நோண்டி நோண்டி கரை மேல வச்சுட்டு கரை மேல வச்சுட்டு 5 குள்ளநரி யோசிக்குதான். அது என்னன்னு யோசிக்குது. இவன் பாவத்தை செய்தவனா இல்ல இவன் புண்ணியத்தை செய்தவனா. இவனை பரிசோதித்தா சாப்பிட வேண்டும். இவன் பரிசோதித்து சாப்பிட வேண்டும். அப்படி 5 குள்ளநரி முதல்ல ஒரு குள்ளநரி வந்து அவன் பாதத்தை மூந்து பார்த்துச்சான். அந்த கால் பாதத்தை மூந்து பார்த்தது. ஆனா அவன் பாதத்தை சாப்பிடலையா. ஏன்? ஏன்னா அவன் திருப்பதி மெதியாத பாதமா. ஒரு 2000 3000 செலவு பண்ணினேன். திருப்பதி போய் மெதியாத பாதம் இந்த பாதம். ஆமா. இவனை சாப்பிட்டால் அவனை பிடிச்சா சத்திர நம்மள பிடிச்சுக்குமா அப்படின்னு அந்த குள்ளநெறி முதல் குள்ளநெறி ஒதுங்கி போச்சா. ரெண்டாவது ஒரு குள்ளநரி வந்துச்சா. வந்தது. அவன் தலையை மூந்து பார்த்துச்சா. இந்த மூளையை சாப்பிடலாம். ஆனா மூளையை சாப்பிடலையா. ஏன்? ஏன்னா சிவனடி வணங்காத சென்னி. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கல்பரை வாங்கி சிவன் கோயில பார்த்து கல்பரை ஏத்தி இந்த தலை வணங்காத தலை. இந்த தலை நம்ம சாப்பிட்டா இவனை பிடிச்ச பாவம் நம்மள பிடிச்சு ரெண்டாவது குள்ளநரி ஒதுங்கி போச்சா. ஆனா மூணாவது ஒரு குள்ளநரி வந்துச்சா. மூணாவது ஒரு குள்ளநரி வந்து அவன் காதை மூந்து பார்த்துச்சா. சித்துபா இல்லாம நான் எம்மா தவி தவிக்கிறேன். ஆமா என்ன பேசுறாங்க? மெட்ராஸ்ல உங்களுக்கு குறை கொடுத்துருக்காங்க தெரியல. பேச இரு. மூணாவது குள்ளர் வந்துச்சா. இரு பேசக்கூட இரு இரு அதுக்குள்ள அவசரப்படக்கூட இரு. மூணாவது குள்ளர் வந்துச்சா. அவன் காதை மூந்து பார்த்துச்சா. ஆனா அவன் காதை சாப்பிடலையா. இப்ப இனி சொல் கேளா இருக்காது. இனிய சொல் கேளா இருக்காது. கெட்டிக்காரி வெளிய வந்துட்டா. நல்லது பேசணும் கெட்டது பேசணும். அத காது குத்து கேக்குறது இல்ல. யாரு உட்கார இந்த வயசான பாட்டிங்களா அவங்க தான் பேச மாட்டாங்க. அப்பதான் இந்த ஏரி வேலை கதை எடுத்து பேசிட்டு நாயெல்லாம் பேசும். எப்படி பேசுவாங்க? எப்படி காலையில 10 மணிக்கு ஏரி வேலைக்கு போவாங்க. முதல்ல ஒரு போட்டோ கொடுப்பாங்க. கொஞ்சம் கம்மிடா தாத்தா கம்மி இருக்கான். உள்ளதான் அதிகமா இருக்குது கம்மி. ஏரி வழிக்கு போவாங்க. 10 மணிக்கு போட்டோ பிடிப்பாங்க. போட்டோ பிடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு ஒரு ஆலமரமா புள்ள மரம் பார்த்து நெகுலா பார்த்து உட்காந்துக்கிட்டு அப்பதான் அந்த ஊருக்கு அதை எடுத்து பேசுவாங்க. ஏரி வழியில எப்படி பேசுவாங்க எல்லாம் கேளா. எப்படி ஏன் மூணா பொம்பளை சீண்டியா ஏண்டி அக்கா நம்ம மூணாவது தெரு முடியுமா. மூணாவது தெரு முடியுமா. நடு தெருல இருக்கிற கணேசன் வச்சுக்கிறா தெரியுமாடி. நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லடியா இந்த தாங்கல் பையன் கெட்டிக்கார பூட்டி யாரானே. ஆமா இந்த தாளகார பொண்டாட்டி வச்சுக்கிறாண்டி. தாளகார பொண்டாட்டி கெட்டிக்கார வச்சுக்கிறானா. நாங்க அம்மா ஏமாதியா தாளகார அப்படி ஏறி வந்து பேசுவாங்க. கேட்டு பாருங்க என்ன இது ஒன்றுன்றதால முறையா சொல்றான். என் முன்னாடி அவனுக்கு சின்னமா அதெல்லாம் என்ன சொல்றது இல்ல. அப்படியே மாமனியே சொன்னாலும் அது யாரு என்ன சேர்த்துல வெளியே எதனா பேசணும் அப்படியே மேல பிடிப்பான். கீழே பிடி. அதுதானே வந்துடும். அதுதான் வந்துடும். அது போல மூணாவது குள்ளர் ஒதுங்கி போச்சா. நாலாவது குள்ளர் வந்துச்சா. அவன் வயிற்ற மூந்து பார்த்துச்சா. ஆனா வயிற்றையும் சாப்பிடல. ஏன் தெரியுமா? ஒருத்தன் தானா சம்பாரிச்சு பொண்டாடி கலப்பா கொடுப்பான். ஆனா பொண்டாடி சோறாக்கி வச்சிடும். பொண்டாடி போட்டு கொடுக்கறதுக்குள்ள இவன் கையால அள்ளி தின்றுவான். ஏன்னா நமக்கு கிடைக்கும் போது கிடைக்காது. திருட்டு முண்டாட்டி ஒருத்தன் உனக்கு போய் சொல்றேன்.
5வது ஒரு குள்ளர் வந்துச்சா ஆஹா. அவன் கையை மூந்து பச்சாடா கைய மூந்து பார்த்து ஆனா அவன் கையை சாப்பிடலையா ஏய் ஒருத்தன் சாப்பிட்ட கையில காக்கா ஓட்ட மாட்டானா சாப்பிட்டே இருப்பான். காக்கா வந்து உட்காந்தா இப்படி சாப்பிட்ட கையில காக்கா ஓட்டினா சாத கீழே சிந்தும் அது வயிறார சாப்பிட்டு போயிடும். இது ஏன் சொல்ற அதனால சாப்பிட்ட கை எப்படி வச்சுக்கின்னு இப்படி ஓட்டும். ஆமா சிரிக்காத ஒருத்தனை குடுத்துட்டு தின்னு நீ மாதிரி தின்றது இல்ல இதுதான் சொல்றான். அதுக்குதான் அந்த கதையை சொன்னேன் ஓ கம்மின வரதடா வரியா? ஆமா அப்ப நீ வருவது உண்டானா? சொல்லிச்சுப்பா நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ வணங்க வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் போலானே கண்டை சக்தி சிவன் மைந்தனை, சக்தி சிவ மைந்தனை சண்முக சோதரனை, சண்முக சோதரனை, முத்துக்கு முதலனை, முத்துக்கு முதலனை, உண்டென்று கற்பனை, உண்டென்று காண்பனை நித்தமும் துதித்து வந்தா ஆமா. நினைத்ததெல்லாம் படிச்சு வைப்பா. யாரு கேக்குற அவர் யார்? அந்த விநாயகர் பெருமாள் அந்த விநாயகர் வணங்கி விநாயகனே கல்யாணி கமலவாணி வர வர கொடு இறையம்மா பேசாதீர ஏய் என் சொந்த ஊரா ஜம்பத்தாங்கல். எம்பத்தாங்கள். ஆமா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். ஆமா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். ஆனா பெரிய படகார டூப்லதான். எங்க எனக்கு 5 வயசு ஆச்சு. 5 வயசு ஆச்சு. எங்க அப்பா அம்மா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. பள்ளியில சேர்த்தாங்க. ஆமா ஒரு 8-9 மாசமா பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கேன். போயிட்டு எங்க வாதியார் பார்த்தா எங்க வாதியார் என்ன பண்ணாரு, ஏ பூபதி பூபதி இத்தனை நாளா பள்ளிக்கூடம் வர, நீ இப்போ 8 மாசம் 9 மாசமா பள்ளியில வர, நீ நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கலையா இல்ல பாடத்தை நல்லா கவனிக்கிறியா கவனிக்கலையா இல்ல கவனிக்கலையா அப்படி பார்த்து உனக்கு இத்தனை நாளா கேட்கல. இன்னைக்கு நான் ஒரு கூட்டல் கணக்கு உனக்கு கேட்க போறேன். நான் ஒரு கூட்டல் கணக்கு கேக்குறேன். ஆமா அந்த கணக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா நீ நல்லா படிக்கிற. ஏய் எங்க வாதியார் எனக்கு கூட்டி கேக்குறாரு, பூபதி 3-2 எத்தனை? ஓ இது கூட்டல் கணக்கு பூபதி 3-2 என்ன? அவன் ஏய் உட்காரடா, இந்த கணக்கு நான் சொல்லண்டா. 3-2 எத்தனை? உங்களை கேட்கல நான். எங்க வாதியார் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்ல. நான் தான் நினைச்சுக்கிட்டேன் ஓ 3-2-5 வாதியாருக்கே தெரியாது அடிக்குது. ஓ இது 3-2-5 வாதியாருக்கே தெரியல வழங்குது. நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கினேன். நம்ம இந்த 3-2-5 இந்த கணக்கு சொன்ன இந்த
கணக்கு நம்ம சொன்ன பிற்பாடு இவர் நம்ம பசங்களுக்கு சொல்லி தருவாட்டிக்குது. இவர் அப்புறமேட்டா பாடம் எடுப்பார் பொழுது. நான் பதில ஒரு 5 நிமிஷம் சொல்லல. ஏன்னா கூட்டு வாதி அடிச்சாரு. நான் அழுவிக்கிட்டே வீட்டுக்கு போனேன். எங்க அப்பா பார்த்தாரு, சொல்ல மாட்டான். என்னடா அழுவினாரு மகனே, உனக்கு யாரு அடிச்சது? அப்பா இது மாதிரி வாதி அடிச்சாரு. 3-2 எத்தனை தெரியாம அடிச்சாரு அப்படி சொன்னதா. பரவாயில்ல, எங்க அப்பா இட்டு போய் வாதியார்ட்ட மிரட்டி என் பிள்ளைங்க மாதிரி பள்ளிக்கூடம் வர மாட்டான், அடிக்க கூடாது. அதனால டிசி வாங்கிட்டு வந்து நேரா வீட்டுல உட்கார வச்சு பாரு, நம்ம தாத்தா சம்பாரிச்ச சொத்து இருக்குது 10 ஏக்கர் நிலம், 60 சனமாடு இருக்குது, 10 ஏக்கர் நிலம் இருக்குது. பூரா 60 சனமாடும் இன்னைக்கு 3 நாள் தான் ஆகுது. அத வச்சு நீ போயிடுடா, நீ பள்ளிக்கூட படிக்க தேவை. அப்படியே எங்க அப்பா விட்டுட்டார். ஊசி போட்டு 3 நாள் தான் ஆகுது. அது பொய்யோ மெய்யோ? ஆமா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. 18 வயசு ஆனோடனே எங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கும் உடம்பு சரியாம 2 பேருமே இறந்துட்டாங்க. 2 பேருமே செத்துட்டாங்க. நான் இருக்கிற ஒரே பிள்ளை. ஆமா, அது நானே ஆளணும் சொத்தலாம். அப்படி நான் முத ஒரு தொழில் கத்துக்கிட்டேன். என்ன? குடிக்கிறது கத்துக்கிட்டேன். குடிக்க கத்துக்கிட்டேன். குடிக்க கத்துக்கிட்ட உடனே 10 ஏக்கர் நிலம் போச்சு. குடிக்க உடனே 10 ஏக்கர் நிலம் போச்சு. சீட்டாட கத்துக்கிட்டேன். 60 சனமாடு வித்துட்டேன். 60 சனமாடு வித்துட்டேன். ஆமா. அப்புறம் இந்த எல்லாம் இந்த பாதி அரகுற மீதி எல்லாம் எல்லாத்தையும் எல்லா தொழில் இருக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஊடும் போச்சு. எல்லாமே சொத்து சொகம் எல்லாம் போயிடுச்சு. எங்க அப்பா அம்மா கலசம் உட்காந்து சாப்பிட இடம் கிடையாது. இடம் கிடையாம புளியா மரத்துல வச்சுக்கிறேன். எங்க அப்பா அம்மா கலசம் எப்படியாவது சாப்பிடணும். அப்படி பார்த்தா ஏன்டா தாக்கா இருக்கிற வேலை. சரி, வீட்டுல இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம தான் கெட்டு போட்டோம். ஆமா, நொந்து போட்டோம். இப்ப பழமொழி சொல்லிக்கிறாங்க, கெட்டு பட்டணம் போனா போயிச்சுக்கலாம், கெட்டு மெட்ராஸ் போனா போயிச்சுக்கலாம். அப்படி மெட்ராஸ் போனேன். எங்க ஊர் முனிகிட்டு ஒரு 300 ரூபா வாங்கிட்டு பஸ் ஏறி போனேன். ஆமா, பஸ் ஏறி போயிட்டு தேனாம்பட்டில போய் இறங்கினேன். இறங்கி 3 நாளா வேலை தேடுறேன். தேங்காய் போய் இறங்கிட்டேன். தேனாம்பேட்டை போய் இறங்கிட்டேன். அப்படி இறங்கி 3 நாளா வேலை தேட ஒரு வேலை கூட கொடுக்கல. ஒரு 3 நாளா வேலை தேடுற, சும்மா காலாலையும் கையாலையும் கண்ணாலையும் தேடுற. பின்ன பாடகடி தூக்கி நான் தேடுவாங்க. இல்ல கேட்டா தேவை தேடி பார்த்தா கிடைக்கல. நேரம் என்ன பண்ண, ஒரு 10 ரூபாய் கீழே கிடந்து 10 ரூபாய் காயின் ஒண்ணு. ஒரு 10 ரூபாய் காயினு கீழே கிடக்குது காசு. ஆமா, அது எப்படி வந்த காசு? ரோட்ல கிடக்குற காசு. ரோட்ல கிடக்குற காசுனா புடத்தை தூக்கி மேல போகும்போது கீழே வந்துருக்கும். பொத்த மேல போட்ட பணம் அப்படி இல்லடா, கீழே கிடக்குனா எப்படி வேணாலும் 10 ரூபாய் எடுத்து நீ எப்படியாவது 10 ரூபாய் ஏத்த சாப்பாடு எங்க கிடைக்காதா? 10 ரூபாய்க்கு தகுந்த ஹோட்டல் நம்ம தேடி போனோம், நம்ம அதை வயிறார சாப்பிடணும். அப்படி நேரம் போன உடனே அப்படியே லெஃப்ட் சைடுல பார்த்தா சிக்னல்ல இது சைதாப்பேட்டை ரோடு பார்த்தா ஒரு போர்டு போட்டுக்குது. ஒரு 2 போர்டு போட்டுக்குது. 2 போர்டு போட்டுக்குது. ஒரு ஆம்பளை போட்டா ஒண்ணு, பொம்பளை போட்டா ஒண்ணு. இந்தாண்ட செவத்துல பொம்பளை போட்டா, இந்தாண்ட செவத்துல ஆம்பளை போட்டா. ஆம்பளை போட்டா கையில ஒரு முறம். ஒரு ஆம்பளை போட்டா கையில ஒரு முறம். பொம்பளை கையில போட்டால ஒரு பகிட்டி. பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு 5 ரூபாய் கொடுத்தா முறம் சோறாட்டுக்குது. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா முறம் சோறாட்டுக்குது. 5 ரூபாய் கொடுத்தா வாளி நிறைய குழம்பு ஆட்டுக்குது. பழகுது. இன்னைக்கு வயிற்ற ரப்பிட வேண்டித்தான். இன்னைக்கு சாப்பிட்டோம்னா திருப்பி வேலை கிடைக்குதுன்னு நம்ம பசி எடுக்கூடாது. அப்படியே அந்த ஹோட்டல்ல போனா முன்னால உட்காந்து அந்த காசு கொடுக்கும் போதெல்லாம் எப்படி காசு கொடுக்கும் போதெல்லாம் எப்படி கிட்ட உனக்கு எப்படா சாப்பாடு கிடைக்குன்னு பாக்குறேன். அப்படியே சும்மா கபான் ஆமா இரு. அப்படி போய் டேபிள் கட்டுப்பா 10 ரூபாய் வச்ச பாரு. வச்ச உடனே தம்பி ஆம்பளைக்கு தனியா சாப்பிடுறது, பொம்பளைக்கு தனியா சாப்பிடுறது எனக்கு தெரியாது. அது அந்த மாதிரி ஹோட்டல். ஆமா, ஆம்பளை ரூம்ல போனா 8 ரூம் இருந்துச்சு. 8 ரூம் கதை மூடிக்குது. 8 ரூமும் கதை மூடிக்குது. லாஸ்ட் கதை அப்பலாம் என்ன நினைக்கிற? ஒரு ஆளு ஒரு ரூம்ல ரூம் ஆடுக்குது. ஒரு ஆளு ஒரு ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தெரிய கூடாது ஆடுக்குது. ஒருத்தருக்கு தெரிய கூடாது பழகுது. அப்படி லாஸ்ட் ரூம் ஒருத்த தொந்திட்டு கை கால் நல்லா கைவிட்டு அப்பலாம் கை கால தொல்ல தொடச்சு நல்லா டைட் பண்ணிட்டு வரான். அப்பலாம் என்ன நினைக்கிற? எனக்கு முன்னாடி காஞ்சி போன நாடுக்குது. இவன் போய் நல்லா வயிறாறு சாப்பிட்டு வரான். அவன் வெளியே வந்துட்டு அந்த கதை தொந்து நான் உள்ள போய் எட்டி பார்த்தா எண்ணெயில வடமேந்திரால மிதக்குதுடா. அப்படியே சும்மா போன பசி வேகத்துக்கு அப்படியே வாயை விட்டுருப்பியா? ஏன்டா அதுல என்ன ஹோட்டல் அது கக்கூஸ் ரூம் மாட்டுக்குது. எனக்கு தெரியாது. ஆனா பாவி போன வேகத்துல சாப்பிட்டேன். பீ எடுத்து தின்ன முடியும்? அப்புறம் பச்சி போன அப்புறம் பித்தம் போன அன்னைக்கு தானே வெளியே வந்து யோசனை பண்ணேன். அன்னைக்கு வாதியார் கேட்டேன், அன்னைக்கு 3, 2, 5 ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா 3, 2, 5 ஒழுங்கா நீ கணக்கு சொல்லியிருந்தா நீ அங்கே படிச்சிருக்கலாம். ஆமா, அந்த 3, 2, 5 சொல்லாத ஒரு காரணத்தால மெட்ராஸ் போய் பீத்துனேன். நான் தின்ன வேண்டாம், தின்னவே வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டு அது போல என் அப்பங்காரன்
போனாதான் படிப்பு வரும். படிப்பேரு அப்படி தலைமையில தட்டி அப்ப பள்ளிக்கூடத்துல போய் விட்டுருந்தா ஒரு 4 கட்டாசு இருந்தா நீ போய் நீ மாட்டில் 12 படிச்சிருந்தா நான் மெட்ராஸ்ல நான் பீத்து இருக்க மாட்டேன். நீ மெட்ராஸ்ல பீத்துனது அதனால பிள்ளைகளை படிக்க வைக்கணும். செல்லு கொடுத்து கெடுக்காதீங்க. எடுக்காது என்ன வித்தக்கா செல்லு என்ன பண்றது? இந்த கீர்த்தனா புள்ள அப்படிதான் செல்லேன்னு ஒன்றுது. அதெல்லாம் கிடையாதுடா, நல்ல பிள்ளை. சரி அவன் கம்பெனியை வரண்டா. ஏன்னு வேணா ஜெமிலா வேண்டியா விட்டது. அப்ப நீ வரியா? ஆமாடா. நீ வருவது ஏய், நீ சொல்லக்கூடிய தேவத்துல வணங்கிட்டேன். வணங்கியாச்சு. இந்த ரத்தோட நாடகத்தோட விளக்கம் தேவை. நாடகத்தோட விளக்கு தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அண்ணவர் கேட்டு தெரிந்து கொள். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்மா, சொல்லுமா. வேண்டுமான தேவலா வேண்டியா விட்டது. ஆனா இந்த ரத்தோட நாடகத்தோட விளக்கம் தேவை. வேண்டுமானதெல்லாம் வேண்டியாகி விட்டது. ஆமா. என்ன ஊர் தம்பி? இழந்த நன்னகரம். இந்த விளந்தை நன்னகரத்தில் இன்று இரவு நாளை இரவு ஆமாயா. ரெண்டாச்சிரி நாடகம். ஆமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், நாளைக்கு செகண்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்ல பாத்து ஒண்ணு பத்தாமா? இன்னைக்கு முதல் ராத்திரி. அது அப்புறம் என்ன அப்புறம் முதல் ராத்திரி. ஏய், போடா, வாடா, போடா. முதல் நாள் நாடகம் சொல்லு. ஆமா, போ. முதல் நாள் நாடகம் நாளைக்கு அதே மாதிரி பூஜை விட்டு பிள்ளைங்க, போ. சரிப்பா, என்ன நாள் எதுக்கு சொல், பட்டு சொல்லு. அன்றாங்க. இந்த தமிழ் வருடம் பருப்பு முன்னிட்டு சித்திரை 1ஆம் தேதி. 1ஆம் தேதி மகவாரி அம்மனுக்காக. லட்சதீபம் முன்னிட்டு அந்த மாரியம்மனுக்காக 2 இரவு நாடகம். மகமாரி அம்மனுக்காக ஆமா. நடுபுற நடுதம்மா தேடி மனவாடுதம்மா ஒரு சித்து விளையாடுதம்மா. தேடி மனவாடுதம்மா ஒரு சித்து விளையாடுதம்மா. நடுபுற நடுதம்மா ஆடி மாசம் திருவிழாக்கள் பாடியே ஆடி மாசம் திருவிழாக்கள் பாடியே உனக்கு அதிகம் அம்மா ஆராதனை நெல்மருவத்திலே. பாடி பாடி பதிகம் உந்தன் பேரிலே. பாடி பாடி பதிகம் உந்தன் பேரிலே. உனக்கு பம்பை உடுக்கை சிவப்பதி புலிப்பற சக்தி பேரிலே. பம்பை உடுக்கை சிலம்பொலி புகே பராசக்தி நேரிலே. உனக்கு பம்பை உடுக்கை சிலம்பொலி புகே பராசக்தி நேரிலே. நடுபுற நடுதம்மா, நடுவரை குருதம்மா. தேடி மனவாடுதம்மா, சித்தி விளையாடுதம்மா. தேடி மனவாடுதம்மா, சித்தி விளையாடுதம்மா. நேரில் வந்து நினைத்த வரம் கொடுப்பவள். நேரில் வந்து நினைத்த வரம் கொடுப்பவள். சோதி நீல கண்டரோடு வேதம் நிதமும் பேசி நடிப்பவள். ஆராதனை மக்கள் அன்பு ஏற்பவள். ஆராதனை மக்கள் அன்பு ஏற்பவள். அவரவர்க்கு இஷ்டம் போலே அருள் சுரந்து காப்பவள். அவரவர்க்கு இஷ்டம் போலே அருள் சுரந்து காப்பவள். அவரவர்க்கு இஷ்டம் போலே அருள் சுரந்து காப்பவள். ஓடி வாழியம்மா, ஊரு கடலடியம்மா. ஆதிசிவன் பாரியம்மா, அழகுமுத்து மாரியம்மா. ஆதிசிவன் பாரியம்மா, அழகுமுத்து மாரியம்மா. தம்பி, ஐயா, அந்த மகமாரி அம்மனை வழிபட்டு வழிபட்டேன். இப்ப சாமி ஊர்வலம் போகுது. ஆமா, அப்ப சாமி கிளம்பும் போது என்ன போடுறாங்க? எல்லாம் கோவிந்தா போடுவாங்க. ஆ? என்ன கோவிந்தா போடுவாங்க. அது ஏன்? தங்கச்சிக்கு பகிர்ந்து அண்ணன் கோபாலகண்ணா வருவான். ஆ. அந்த
அந்த மகமாரி அம்மனை வழிபட்டார். ஆமா. அந்த நாராயணன் தான் வந்து காப்பாத்துவார். காப்பாத்து. அதுதான் அந்த காலத்திலேயே கோவிந்தா போட வச்சாங்களாம். ஆமா. இல்லையா? எல்லாத்துக்குமே கோவிந்தா தான். ஏமா அதனாலதான் ஆ. திருநாராயண தங்கை வேதனாரணி திருநாராயண தங்கை வேதனாரணி இந்த நாட்டில் ஒரு ஆட்சி பாராயண செய்த பக்தி பூரணி பாராயண செய்த பக்தி பூரணி கட்பாருமாறு 10 நாள் பேரதேவனாய் கட்பாருமாறு 10 நாள் பேரதேவனாய் கட்பாருமாறு 10 நாள் பேரதேவனாய் நாரணி அபிராமி சிவகாமியே நாரணி சிவகாமி அபிராமியே திரு காஞ்சி மதுரை விசாலாட்சி தாரணி கொரு தாய் சந்தோஷ சீமையே இந்த தாரணி கொரு தாய் சந்தோஷ சீமையே திரு தங்காவென்று நான் வேத சாட்சி ராமசாமியே திரு தங்காவென்று நான்கு வேதம் சாட்டு ராமசாமியே திரு தங்காவென்று நான்கு வேத சாட்டு ராமசாமியே அப்பேற்பட்ட மகமாரி அம்மனை ஆமா. புகழ்ந்து பாடுவதற்கு நமக்கு ஏது நேரம்? நேரம் தேதி கிழமை எப்ப நமக்கு அது நேரமே இல்ல. ஆமா. ஆமா இரு இரு இல்ல பேச இரு. அப்பேற்பட்ட மகமாரி அம்மனை வழிபட்டு இந்த விளந்தை நன்னகரத்தில் ஆமா. நீங்க தெருக்கூத்து வச்சிருக்காங்க. ஆமாங்க ஐயா. ஏதோ நமக்கு தெரிந்தவரை கூத்தாட வந்திருக்கோம். ஆமா. நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் எங்கள் 16 பேரையும் ஆமா. உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு ஆமா. உங்களை இருகரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் ஆமா இரு ஹரிச்சந்திர விலாசம். ஹரிச்சந்திர விலாசம். ஹரிச்சந்திர மயான காண்டம். ஹரிச்சந்திர மயான காண்டம். தலைவர் பையா உனக்கு என்னமோ கேட்கலாமா? ஹரிச்சந்திர விலாசம். பையா நான் காலை வர கடப்பையில போட்டு போடுவேன். நாடகராத்திரி என்ன ஆண்டாங்கன்னு கேட்டா ஹரிச்சந்திர விலாசம். ஹரிச்சந்திர மயான காண்டம். ஹரிச்சந்திரன் மயான காண்டம். ஆமா. இந்த நாடகத்தில் தங்கி வரக்கூடிய பொன்னுலகத்து வேந்தன் அதோ தேவேந்திரன் தான். தேவேந்திரன் தர்பார் அண்ணவரால் மற்ற பிரமாணியம் தேவேந்திரன் தர்பார். இந்த நாடகத்தில் பேசக்கூடாது.
பொன்னோடு